பசங்களா, இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் தி டேல நம்ம கிளாஸ் 11ஓட மேக்ஸ்ல சாப்டர் 3ல இருந்து எக்ஸசைஸ் 3.4 ஓட 12th சம் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். சரிங்களா? சோ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இங்க LHSல வந்து sin 75 minus sin 15 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. RHSல வந்து cos 105 plus cos 15 டிகிரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணனும். சரிங்களா? சோ இதான் நம்மளோட டாஸ்க் இப்போ. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இத ப்ரூவ் பண்றதுக்கு RHS எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு. சோ RHSல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. cos 105 plus cos 15. cos 105 plus cos 15 degree. கிளியரா? சோ இந்த cos 105 அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? cos 90 degree plus 15 அப்படின்னு எடுத்துக்கலாமா? cos 90 plus 15 degree. Got it? And cos 15 வந்து எப்படி எழுதலாம்? cos 90 minus 75 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே. What is cos 90 plus theta? cos 90 plus theta அப்படின்னா என்னப்பா? That is minus sin theta. சோ இங்க தீட்டாங்கிற இடத்துல என்ன இருக்கு நமக்கு? தீட்டாங்கிற இடத்துல 15 டிகிரி தான் இருக்கு. சரிங்களா? சோ அப்போ நமக்கு என்ன வரும்? sin 15 டிகிரி தான் வரும் இந்த இடத்துல. சோ அடுத்து பாருங்க. What is cos 90 minus theta? சோ cos 90 minus theta அப்படின்னா plus sin theta. கிளியரா? சோ அது வந்து என்ன குவாட்ரண்ட்டை மீன் பண்ணுது? 90 minus theta அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை மீன் பண்ணுது. 90 plus theta அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல cos வந்து என்ன? நெகட்டிவ். cos வந்து நெகட்டிவ். அண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல cos வந்து பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல cos வந்து பாசிட்டிவ். சோ அதனால வந்து sin 75 டிகிரி இந்த இடத்துல. sin 75 டிகிரி. கிளியரா இருக்கா? சோ அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்க. சோ இத வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. sin 75 முதல்ல எழுதிக்கலாம். அண்ட் sin 15 டிகிரி நம்ம ரெண்டாவதா எழுதிக்கலாம். இது வந்து பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. LHSல என்ன கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி இருக்கா? ஓகே. சோ அப்ப நம்ம LHS கொண்டு வந்துட்டோம்னு அர்த்தம். This is equal to LHS. So therefore RHS equal to LHS அப்படின்னு நாம என்ன பண்ணிட்டோம்? ப்ரூவ் பண்ணியாச்சு. சோ தெளிவா புரிஞ்சுதா பாருங்க. சோ தெளிவா புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.